ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜில் சேமியா பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். அதில் சட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பருப்பு உளுந்து அது போட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்கி விட்டுருக்கணும். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டு வதக்கி விட்டுருக்கணும். அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான வெஜ்ஜெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அது வேக வச்சுட்டு அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா இது ரெண்டையும் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நிறைய ஊற்றினா சேமியா குழஞ்சி போயிடும். தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் சேமியா நான் 3 பாக்கெட் சேமியாவே போட்டுக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா சூப்பரான வெஜ்ஜு சேமியா ரெடி. எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.